வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் 12 ராசிக்கான ஃபெப்ரவரி மாத ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். சரி, 12 ராசி வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிற ராசி கும்பம். ஸோ ஒரு ஸ்திர ராசி, கடினமான ராசி, ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடிய ராசி கும்பராசி. ஸோ கும்பராசிக்காரங்க எல்லாத்துக்குமே இந்த வில் பவர் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எதையுமே ஈஸியாக கிவ் அப் பண்ண மாட்டீங்க. அப்படிப்பட்ட கும்பராசிக்கு ஆல்ரெடி இப்போ ஜென்ம சனி போயிட்டுருக்கு. சூரியனும் இப்போ ராசியில் உட்காந்துருக்காரு. சூரியன் யாருன்னா 7ஆம் அதிபதி. ஸோ பொதுவாகவே கும்பம், சிம்மம், மகரம், கடகம் இது ரெண்டுமே கொஞ்சம் ஒத்து வராத ராசி தான். ஏன்னா சந்திரனுக்கும் சனி பகை, சூரியனுக்கும் சனி பகை. பொதுவாகவே இந்த கடக சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி, கண்ட சனி அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு அடிஷ்னலாகவே வேலை செய்யும். அஷ்டம சனியோட கூட கண்ட சனி கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த அமைப்பில் அந்த 7ஆம் அதிபதியும் சேர்ந்து ராசியில் இருக்கிறது இந்த கும்பராசிக்கு இந்த மந்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல அந்த ராசியில் 2 பாவ கிரகங்கள் இருக்கிறதுனால நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. மாதத்தோட முதல் பிகினிங்லேருந்து இந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. ஒரே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது. என்னதான் ஒரு விரக்தி இருந்தாலும் ஒரு காலையிலேருந்து ஒரு விரக்தியாக இருக்கோன்னா ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வருது. நம்மளே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிறோம். நம்மளே பூஸ்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட ஒரு மோட்டிவேஷன் தராமல் நமக்கு நம்மளே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி இந்த குரு அப்படிங்கிறவர் கொடுக்குறாரு. இப்படியே தான் ஒரு 6-7 மாதமாக ஓடிட்டுருக்கு. ஒரு விரக்தி, அதுக்கப்புறம் ஒரு மோட்டிவேஷன், ஒரு விரக்தி, அதுக்கப்புறம் நம்மளே தேர்த்திக்கிறது, மூவ் ஃபார்வர்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. சரி, தொழில் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஃபெப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்குது? 6ஆம் அதிபதி சந்திரன். ஸோ இயரோட பிகினிங்கில் கண்ணியில் இருக்கிறாரு. மந்தோட பிகினிங்கில் கண்ணியில் இருக்கிறாரு. சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ட்ராவல் ஆகிட்டே வரக்கூடிய அந்த சந்திரன் 11-12ஆம் தேதி வரைக்கும் அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை. தேய்பிரை அமைப்பில் தான் இருக்கிறாரு. போக 9ஆம் தேதி அமாவாசை, ஃபெப்ரவரி 9ஆம் தேதி சந்திரன் அமாவாசையை நெருங்குறாரு. ஸோ இந்த அமாவாசை ஏன் ரொம்ப ஒரு இன்டென்ஸானது அப்படின்னா, சந்திரன் சூரியனோட சேர்ந்து மட்டும் இல்லாமல் சனியோட சேர்ந்தும் ரொம்ப பாவத்துவமாகிறார். அப்போ அந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஃபஸ்ட்டு 15 டேஸ் ரொம்ப ஃபேவரபிள் கிடையாது. எந்த முடிவையும் எந்த புது ஒரு முயற்சியுமே நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 15 டேஸில் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு 15 டேஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ண போகிறீங்க, நல்லா இருக்குது. ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் தொழிலில் இருக்கும். ரொம்ப முடங்கி போயிருந்தாலுமே ஓரளவுக்கு தூசி தட்டி ஒரு 15 நாளைக்கு மேலே அதை தொடச்சி உங்களால் எடுக்க முடியும். ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ முதல் 15 நாளைக்கு மட்டும் நிதானம் தேவை. எதையுமே புது முயற்சியை முதல் 15 நாளில் எடுக்காதீங்க. தொழில் தொடங்க போகிறேன் இப்போ தான் அப்படின்னாலும் 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் தொழிலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக்லேயே வேண்டாம், 1ஆம் தேதியே நான் பண்ணணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. அந்த சந்திரன் ஓரளவுக்கு இந்த வளர்பிறை அமைப்புக்கு வந்துக்கிட்டோம். ஏன்னா தேய்பிறை அமைப்புனாலும் ரொம்ப ஒரு மாதிரி செவ்வாய், சூரியன், சனி, ராகுன்னு கிராஸ் பண்ணி போகிற எல்லா கிரகங்களுமே ரொம்ப மெலிஃபிக்காக இன்னும் ரோ இருக்குது. கிட்டத்தட்ட தனுசுலேருந்து மீனம் வரைக்கும் இந்த மாதத்தில் செவ்வாயிலேருந்து ராகு வரைக்கும் வந்துருக்குறாங்க. ஸோ இதுதான் அமைப்பு. அந்த சந்திரன் இந்த கிரகங்களை கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை பற்றி பிரச்சனையே இல்லைங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது. 10ஆம் அதிபதி உச்சமாகக்கூடிய மாதம் தான் இது. ஸோ என்ன தான் இவ்வளோ நாள் வேலையில் ஒரு பிரச்சனை, ஒரு மனக்குறை, ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் இந்த மந்த்லேருந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகி ப்ராப்பரான ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். வேலை செய்கிற நேரத்தில் வேலை, வீட்டில் கொஞ்சம் உங்களுக்கான ஒரு மீ டைம் அப்படிங்கிறத கொடுத்துக்கவும் முடியும். ஸோ கும்பராசியில் வேலை, ஒர்க்கிங் கம்யூனிட்டியில் இருக்கிற பீப்புளுக்கு இந்த மந்த் ரொம்பவே நல்லாயிருக்கு. சரிங்க, திருமணத்துக்கு வரேன்னு பார்க்குறோம். திருமணம் ஆகுமா, பண்ணலாமா? இந்த மாதம் வேணாம். 7ஆம் அதிபதி ராசியிலே உட்காந்துருக்கிறாரு. இது போக பிறப்பு தசாபுத்தி ரொம்ப நல்லாயிருக்கு, ஜாதகம் ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல டைம் போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். சுக்கிரனோட அமைப்பு லக்னம் நவாம்சத்துலேயுமே பிறந்த ஜாதகத்தில் இருக்குன்னா பண்ணலாம். அங்கேயும் பிரச்சனை இருக்குது, இங்கேயும் அப்படின்னா தயவு செஞ்சு வேணாம். ஈவன் லேட் மேரேஜ்னாலும், நான் சில ராசிகளுக்கு லேட் மேரேஜ்னாலுமே இந்த மந்த்து பண்ணாதீங்க, எதுவும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அதே தான் கும்பத்துக்கும். தயவு செஞ்சு லேட் மேரேஜாகவே இருந்தாலும் 1 மாதம் தள்ளி போனாலும் பரவாயில்ல, தள்ளி போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. லேட் ஆனதே ஆயிடுச்சு, இந்த 1 மாதம் தள்ளி போடுறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறதில்ல. ஸோ இந்த மந்த் நல்லா இல்லை, ஃபோர்த் கமிங் மந்த்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, சைல்டு பர்த்துக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இருக்கும்? எக்ஸலண்ட். புதன் நல்லா இருக்கிறாரு. ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, பஞ்சமாதிபதி புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு.
11லேருந்து கரெக்டாக 12ஆம் இடத்துக்கு மந்த்லி ஃபஸ்ட் டே ஆஃப் த மந்தில் வந்து போகிறாரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் இந்த புதனுக்கும் ஆகாது அப்படின்னாலும் புதனுடைய நட்பு ஸ்தானம் தான் மகரம். அதே மாதிரி குருவுடைய பலம் நல்லாயிருக்கு, தனக்கு பிடிச்ச மேஷத்தில் தான் இருக்கிறாரு. கும்பத்துக்கு ஆகாத ஸ்திர வீடுனாலும் குருவுக்கு வந்து அங்கே ஸ்தான பலம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. அப்போ அந்த புத்திர ஸ்தானம் அப்படிங்கிறது பாசிட்டிவாக தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ சைல்டு பர்த் அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட பிறந்த குழந்தைகளுமே நல்லா இருக்க போகிறாங்க. ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களோட லைஃப்லையும் லைஃப் ஸ்டைல்லையும் நிச்சயமாக இருக்க போகுது. சரிங்க, நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா, எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லவ்க்கு எப்படி இருக்குது? 4ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 11-12 ட்ராவல் ஆகுறாரு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, தாராளமாக வாங்கலாம். ஏன்னா குருவுடைய வீடு, அதுக்கப்புறம் போகிறது சனியோட வீடு தான். ஸ்திர சொத்துக்கள் வாங்கலாம். முக்கியமாக ஜுவல்லரிஸ், ஆடை ஆபரணம்ங்கிறது நிறைய வாங்குவீங்க. ஆடைங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது, இருந்தாலும் வந்து ஒரு சஃபஸ்டிகேஷன் இல்லையா? ஸோ 12th ஹவுஸில் இந்த 4th ஹவுஸில் போகும்போது ஆபரணம்ங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இன்ஃபேக்ட் நம்ம சொல்ல முடியாது, கோல்டுமே ஒரு ஆசெட்டு தான். கோல்டு வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. காஸ்ட்லியான ஒரு டெக்ஸ்டைல், அது சில்காக இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் விலை கூடின ஒரு ஏதோ ஒரு க்ளோத், அதெல்லாம் வாங்கி நம்ம இது வரைக்கும் அனுபவிக்கலை, கொஞ்சம் ஒரு நல்லா இருக்குது, லக்ஸூரியஸாக இருக்குது, இதை வாங்கி அனுபவிப்போமேன்னு அனுபவிக்கக்கூடிய மாதம் தான் இந்த February மாதம். ஓகே, நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்குது? 12ல் செவ்வாய் உச்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா 12ல் ஒரு கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாலே வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்லா தான் இருக்க போகிறாங்க. அந்த வகையில் 12ல் செவ்வாய் உச்சம். ஸோ இந்த வருஷம் வெளிநாடு, வெளி மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. வாட் எவர் உங்கள் தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இருந்த முடக்கங்கள் நிவர்த்தி ஆகி நல்லா இருக்க போகிறீங்க. ஜென்ம சனியும் மீறி நல்ல பலன்கள் வந்து வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஏன்னா கடல் கலந்து போயிட்டாலே சனி வந்து ரொம்ப படுத்த மாட்டார். ஒரு முக்கியமான ஒரு ரெமடி, சனி கொஞ்சம் மெலிஃபக்காக இருக்கும்போது இருக்கிற ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் உழைக்கிறது நல்லது, சூழ்நிலை அனுமதிச்சால். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ வெளிநாடு, வெளிமாநிலத்தில் உள்ளவங்களுக்கு, இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த February மாதம் நிச்சயமாக நல்லா தான் இருக்க போகுது. நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு எப்படி இருக்குது? எக்கச்சக்க பிரச்சனை. ஏன்னா ராசிலே வந்து சூரியன் சனி. நான் ஏன் படிக்கணும்? படிப்புனாலே ஒரு வெறுப்பு, படிக்க சொன்னாலே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிடிக்கவே இல்லை. எது லைஃப்க்கு நல்லதோ அது பிடிக்கல, எதெல்லாம் வேண்டாமோ அது ரொம்ப பிடிக்குது. ஏன்னா ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ எல்லாமே தேவை தான். இன்டர்நெட் தேவை தான், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தேவை தான், வெளியில் போகிறது அவுட்டிங் தேவை தான், மூவிஸ் எல்லாமே தேவை தான். பட் தேர் ஷுட் பி அ லிமிட் இல்லையா? ஸோ அந்த லிமிட் அப்படிங்கிறத வைக்க விட மாட்டார் இந்த சனி. சூரியனும் கூடவே இருக்கிறதுனால எக்கச்சக்கமான ஏகப்பட்ட லேசினஸ் இருக்கும், ப்ரொகாஸ்டினேஷன் டெண்டன்சி இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் வந்து மாற்றிக்கணும். கேண்டிடேட்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கு. செவ்வாய் நல்லா இருக்கிறாரு. 6ஆம் இடம் வந்து 15ஆம் தேதிக்கு மேலே நல்லா இருக்கிறதுனால 15th of this monthக்கு மேலே உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பரேஷன் நல்லா போகும். அது வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கும்பத்துக்கு ராசியவே 2 பாவகிரகங்கள் பிடிச்சிருக்கிறதுனால என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம், பாசிட்டிவ்ஸும் இருக்குது, அதையும் நம்ம தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஆக்டிவேட் பண்ணி இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ப்ரொடக்டிவாக இந்த மந்த்தை கொண்டு போவீங்கன்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் பார்த்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இது வந்து ஒரு பொது பலன். இது உங்களுக்கு அப்படியே சூட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் இது மேட்ச் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா என்ன இருந்தாலும் உங்கள் ராசி இல்லையா? ஆனால் உங்களை பற்றி உங்களோட ஜாதகம் தான் சொல்லும். ஸோ அந்த ஜாதகத்துக்கான என்டையர் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஸோ தட் நான் உங்களோட ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வெரி வெரி சிம்பிள் ஈஸியஸ்ட் ரெமெடிஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இது எல்லாமே வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸாக தான் இருக்கும். நீங்கள் பெருசாக மெனக்கிட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். டே டு டே லைஃப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய ரெமெடிஸாக தான் இருக்கும். நோ காஸ்ட் ரெமெடிஸ். நீங்கள் அதை பரிகாரம் செய்கிறேன்னு செலவழிக்க வேண்டாம். லட்சக்கணக்கில் செலவழிச்சு, ஆயிரக்கணக்கில் பரிகாரத்தில் செலவழிச்சு இதுக்கெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் வந்து வேத ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை அனுபவத்தில் நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்பவே பாசிட்டிவாகவும் நிறைய கிளைண்ட்ஸோட லைஃப் மாறுது. ஸோ இதே ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்லேயும் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் கும்பம். நன்றி, வணக்கம்.